ஹலோ கேஸ், நீங்க ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸா சோகமா எப்பவுமே ஃபெயிலியரை மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா சில பேர் மட்டும் லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காமா ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க. அது ஏன்? இந்த குட்டி கதையை கேளுங்க, உங்களுக்கு அது ஏன்னு புரியும். ஒரு உயரமான மலையில ஒரு சித்தர் இருந்தாரு. அவரை பார்க்க மக்கள் வந்து வந்து போவாங்க. ஒரு நாள் அந்த வழியா ஒரு வாலிபர் போனாரு. அப்போ சித்தர் அங்க இருக்காருன்னு தெரிஞ்சு, சரி சித்தர் கிட்ட போய் நம்ம கஷ்டங்களை சொல்லலாம், அவர் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறாங்களான்னு பாக்கலான்னு அவரும் போய் சித்தர்கிட்ட போய் சொன்னாரு. சித்தரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சித்தர் உடனே சொன்னாரு, நீ என் கூட வா, உனக்கு நான் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அவரு கூட்டிட்டு போயிட்டு அந்த மலையோட எட்ஜில் போய் நிக்க வச்சாரு. அப்போ பயங்கரமான ஒரு புயல் காத்து. இவருனால நிக்கவே முடியல, இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு சமாளிச்சு நின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு புயல் அப்படியே அடங்குச்சு. அப்ப அந்த சித்தரை பார்த்து அவர் கேட்டாரு, ஏன் இங்க நிக்க வச்சீங்க அப்படின்னு கேட்டப்போ சித்தர் சிரிச்சுட்டே சொன்னாரு, லைஃப்ல ப்ராப்ளமும் இந்த புயல் மாதிரிதான், திடீர்னு வரும் திடீர்னு போகும், அதை நிறுத்த முடியாது. நீ இந்த புயல் வரும்போது அந்த கல்லையும் மரத்தையும் பார்த்தையா? கல்லு கூட நகருது, மரம் நல்ல பயங்கரமா அசைஞ்சு கீழே விழுகுது. ஆனா அப்படியே திரும்பி அந்த மலையை பாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கு காரணம் அது ரொம்ப பயங்கரமான ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனாலதான். அதே மாதிரிதான் நீயும் உன்னோட லைஃப்ல பிரச்சனைகளை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாம அந்த மரம் மாதிரியும் கல்லு மாதிரியும் நீ கிவ் அப் ஆகாம அந்த மலை மாதிரி நீ ஸ்ட்ராங்கா நின்ன அப்படின்னா கண்டிப்பா உன்னை யாருனாலையும் அசைக்க முடியாதுன்னு சொன்னாரு. நீ எப்படி உன்னோட மைண்டை ப்ரிப்பேர்டா நீ பண்ணணும்னா மெடிடேஷன் மூலியமாவும் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலியமாவும் பிரேயர்ஸ் மூலியமா மட்டும்தான் உன்னால மைண்டை ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அந்த வாலிபரும் டெய்லியும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் ஃபோக்கஸ்டா அவரோட ஒர்க்ல டெடிகேட்டடா இருக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல அவருமே ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா ஆயிட்டாரு. இது ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னா, புயல் வந்தாலும் நம்ம காமா இருந்தோம்னா ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா நமக்கு உண்மையாலுமே மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். புயல்னு சொல்றது நம்மளோட கஷ்டங்களை தான் நான் சொல்றேன். மென்டல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு பேஷன் பிளஸ் ஃபோக்கஸ் இமோஷன்ஸ். இமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் இமோஷன்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணணும். மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் ஃபாலோ பண்ற சின்ன ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அதைப்படி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஓவர் திங்கிங். மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷனை தேட ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணி அவங்களோட டைமை அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓவர் திங்க் பண்றதுனால நமக்கு என்னென்ன இம்பாக்ட் ஆகும் தெரியுமா? தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும், நம்மளால தெளிவான முடிவு எடுக்க முடியாது, ப்ராப்பரா தூக்கம் வராது, இதனாலேயே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் ஆகும். அதனால நம்ம ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அக்செப்ட் த ஃபெயிலியர். ஃபெயிலியர் தான் லைஃபோட டீச்சர். ஃபெயிலியருங்கிறது டெம்பரவரி தான், அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபெயில் பண்றோம்னு நினைச்சா நம்ம லைஃப்ல முன்னேறவே முடியாது. அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் இமோஷன்ஸ். நான் சொன்ன மாதிரிதான், இமோஷன்ஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப்ல முன்னேறவே முடியாது. நம்ம தான் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். கோவமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், அடுத்தவங்களை பார்த்து ஜெலஸ் ஆகுறதா இருக்கட்டும், பயப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்டா வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே நம்ம ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள் ஆயிரும். அடுத்தது டோன்ட் கம்பேர். தயவு செஞ்சு அவனை மாதிரி இல்லை, என்னால் அவனை மாதிரி ஆக முடியல, அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அவனுக்கு சேலரி ஹை ஆகுது எனக்கு சேலரி ஹை ஆகல, அந்த மாதிரி தயவு செஞ்சு கம்பேரே பண்ணாதீங்க. நீங்க கம்பேர் பண்ண 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 உங்களோட லெவல் குறைஞ்சிட்டே தான் இருக்குமோ தவிர நீங்க உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, நீ எப்படி சக்சஸ் ஆன, உனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, அதுபடி லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி எனக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, பட் ஜெல்லஸ் ஆகுறது ரொம்ப தப்பு. அவனுக்கு எப்படி கிடைக்கலாம், அந்த மாதிரி ஜெல்லஸ் மட்டும் ஆகவே ஆகாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெல்லஸ் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க கீழே இருப்பீங்களே தவிர உங்களால முன்னேறவே முடியாது. பட் லேர்ன் பண்ணுங்க, அவர்கிட்ட ஐடியா கேளுங்க, அந்த பர்சனை அட்மையர் பண்ணுங்க, உங்களோட ஓன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களும் சீக்கிரமா ஒரு ப்ரொமோஷனோ ஒரு நல்ல சேலரிலயோ ஒரு நல்ல பொசிஷன்லயோ இருப்பீங்க. அடுத்தது ஸ்டே பாசிட்டிவ் அண்டர் ப்ரெஷர். அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ரெஷரா இருந்தாலும் அவங்க ரொம்ப காமா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷரை அவங்க மைண்ட்லயே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க, அந்த டெட்லைனுக்குள்ள அவங்க டாஸ்க் அவங்க முடிக்கணும் அப்படின்னா
பண்ணா கூட ரொம்ப ரிலாக்ஸ்டா ப்ராப்பர்டா பிளான் பண்ணி அந்த அந்த டாஸ்க்கை சீக்கிரம் முடிப்பாங்க. அடுத்தது சே நோ வித்தவுட் கில்ட். உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸை கிளியரா வச்சுக்கோங்க. உங்களோட மென்டல் எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ்டை மெயின்டைன் பண்ணுங்க. தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் லக்கி எல்லாம் கிடையாது. அவங்களோட மைண்டை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவாங்க. டெய்லி மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி பாசிட்டிவிட்டி ஆர் டாஸ்க். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் அவங்க லைஃப்ல இருக்கும். இமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பவுண்டரிஸை செட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுனா நீங்களும் ஸ்ட்ராங் ஆகலாம். பயம், வருத்தம், ஓவர் திங்கிங் இது எல்லாம் மைண்ட்ல வச்சா நம்ம லைஃப் ப்ராப்பரா லீட் பண்ணவே முடியாது. ஞாபகம் இருக்கட்டும், ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் லைஃப். ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு தடவை தான், விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.